யாவையும் ஆச்சரியமாக பார்ப்பதில் குழந்தைகளே ரசனை மிக்கவர்கள். யாவுமே அதிர்ச்சிகளாக அதே குழந்தைகள் பார்க்க நேரின். தண்ணீருக்கு பஞ்சமில்லை என்ற நிலை மாறி கண்ணீருக்கு பஞ்சமில்லை என்றானது இந்த தேசத்து சிறார்களின் அழுகுரல். வீடில்லை, வீடிருந்த இடமும் இல்லை, விளையாடிய முற்றமோ அதள பாதாளத்தில். கட்டெரும்பு கூட்டத்திற்கு நீரை பாய்ச்சியது போல சிதறித் தெறித்து மீண்டும் கூடி நின்ற முகாம்களில் கவலையின் புதிய ரேகைகள் மௌன ஓவியங்களை வரைந்து விட்டுள்ளது. நாங்கள் அங்கு நாவந்தல செல்லும் நேரம் கவலையும் மேக்கமும் அந்த தாய்மார்களுடைய கண்களில் ஏராளமாகவே இருந்தது. குழந்தைகள் சப்தமே எழுப்பாமல் இருந்தனர். எங்கும் ஒரு வறுமை. 80 பாகை சரிவின் அடிவாரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. வீடுகளை விட பெரிய கற்கள் வீட்டை துவம்சம் செய்துள்ளது. வீட்டை பற்றிய யோசனை பெண்களுக்கு, உயிரை பற்றிய கவலை ஆண்களுக்கு, இது எதுவுமே புரியாத வயது குழந்தைகளுக்கு. அங்குதான் நமது பிரசன்னம். தேக்கம் களைய உந்துதல் தானே முக்கியம். ஆழிப்பேரலையின் சோகங்களும் கொடூரங்களும் கூறப்பட்டு தப்பிப் பிழைத்த அதிசயமும் தக்கன பிழைத்தல் நியதியும் அன்பாக ஆவலுடன் பாடலுடன் பகிரப்பட்டது. எங்கிருந்து வந்து நம்மை சிரிக்க வைக்கின்றனர் என அவர்கள் சிந்திக்கும் முன்னர் மனிதநேயம், மொழி, இனம், மதம் கடந்து மனிதனின் முதல் கண்டுபிடிப்பாம் நெருப்போடு சிறு ஒளியேற்றி கூட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு தமிழ் மனங்கள் திரும்பிய போது சிங்கள மனங்களில் கண்ணீர். அதில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு. அதுவே மனிதம்.